சிறிதாக வெட்டிய மீன் துண்டுகளை சுத்தம் செய்யவும். சுத்தம் செய்த மீனில் 100 கிராம் மிளகாய்த்தூள், 10 கிராம் மஞ்சள் தூள், 30 கிராம் தனி மிளகாய்த்தூள், 50 கிராம் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து சிறிது நேரம் ஊற வைக்கவும். பின்னர் கடாயில் 3 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்து எடுக்கவும். வறுத்து எடுத்ததை பொடியாக தயாரிக்கவும். பின்னர் அதன் பின் கடாயில் எண்ணெயை ஊற்றி ஊற வைத்த மீன் துண்டுகளை பொரித்து எடுக்கவும். பின்னர் அரை லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்த பின் இஞ்சி பூண்டு விழுதுகளை சேர்க்கவும். சிறிது வத்தல், மஞ்சள், உப்பு சேர்த்து பொரிக்க எடுத்த மீன் துண்டுகளை சேர்த்து வறுத்து அரைத்த வெந்தயம் மற்றும் கடுகு பொடியை சேர்த்து கலரவும். இறுதியில் விநியோகம் சேர்த்து கலந்து விடவும். மீன் ஊறுகாய் ரெடி. இது கைப்படாமல் யூஸ் பண்ணதாக இருந்தால் ஒரு 6 மாதம் வரை வச்சு யூஸ் பண்ணலாம். வணக்கம். இந்த ஊர் தேரூரில் மகாராஜபுரம் இந்த ஊரில் வச்சுட்ருக்கேன். எங்கள் ஊரில் தேரூரில் வேளாண்மை இதில் இருந்து ஒரு பயிற்சி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் மீன்பிடி இதில் இருந்து எப்படி உயர்ந்து மேலே வரலாங்க ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க. திட்டத்தின் கீழ் மீன் செயல் விளக்க திட்டங்கள் இருப்பதாக அறிந்தேன். ஆத்மா வட்டார தொழில்நுட்ப மேலாளர் மற்றும் உதவி தொழில்நுட்ப மேலாளர் அவர்களின் அறிவுரைப்படி மீன் ஊறுகாய் செய்வது மற்றும் வணிகம் செய்வதை பற்றி விளக்கி கூறினார். இதனை கேட்டு எனக்கு ஆர்வம் வந்தது. எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. மீன் ஊறுகாய் சிறு தொழில் செய்து கடைகளுக்கு விற்பனை செய்து வருகிறேன் என்று முழு நம்பிக்கையுடன் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் மற்றும் ஆத்மா அலுவலர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். மீன் ஊறுகாய் சாப்பிட்டுருக்கோம், நன்றாக இருக்குது. நல்லா டேஸ்டாகவும் பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.